நான் டாக்டர் ரத்னம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மில்கி மிஸ் டெய்ரி ஃபுட். நாங்கள் வந்து வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பன்னீர் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் பேஸ்டு இது நம்ம பெருந்துறைக்கு பக்கத்தில் கம்பெனி இருக்குது. அண்ட் மிஸ்டர் சதீஷ் வந்து இந்த ஃபவுண்டர். ஒரு 35 வருஷத்துக்கு முதல்ல வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சின்ன லெவலில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து கம்பெனியை ஒரு அச்சீவ்மெண்ட் ஆக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கம்பெனியை வந்து பெருசாக வளர்த்தி இருக்கிறோம். அதுக்காக வந்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இப்போ வந்து 1553 கோடி டோட்டல் ஐபிஓ. இதில் வந்து 125 கோடி வந்து ப்ரொமோட்டர் செல்லிங், மீதி எல்லாமே வந்து இது கம்பெனிக்கு போகுது. வர்ற ப்ரொசீட்ஸில் வந்து நாங்கள் வந்து கம்பெனி வந்து ஒரு 500 கோடி வந்து லோனை ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 500 கோடிக்கு மேலே வந்து நாங்கள் வந்து கேபெக்ஸ் பிளானில் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த ப்ரோட்டீன் கேட்டகரி வந்து பில்டு பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து நாங்கள் ஒரு 125 crores வச்சுருக்கிறோம். அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து என்னென்னா விசிகூலர்ஸும் ஃப்ரீசர்ஸும் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு, ட்ரக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ இந்த எல்லா ஐபிஓ ப்ரொசீட்ஸும் வந்து கம்பெனிக்கு தான் வருது. கம்பெனி வந்து அதை வந்து பெட்டராக யூஸ் பண்ணி திரும்பவும் இதனுடைய ஃபர்தர் வளர்ச்சிக்கு வந்து நாங்கள் மேலும் மேலும் வந்து அந்த ப்ரொசீட்ஸ் யூஸ் பண்ணி க்ரோத் ஆகிட்டே இருக்கும். I'm Satish, I'm the MD of the company. We started this company 30 years before. We are the largest manufacturer of paneer in the country, and we started with paneer, and now we came out with all the products. Today we are coming in the NSE listing, and we are listing the company in the NSE stock exchange. Thank you. இது வந்து உங்களோட ஹோம் க்ரௌண்ட் கம்பெனி. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஒரு கம்பெனி இவ்வளோ பெருசாகி நார்த் இந்தியா ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் பண்ணுறது வந்து நமக்கும் பெருமை, கம்பெனிக்கும் பெருமை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் பெருமை. ஸோ அதை தான் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன்னா, அதாவது நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு அச்சீவ். எல்லாமே வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கிளியராக இருந்ததுன்னா, ஒரு பர்சிவரன்ஸ் இருந்ததுன்னா, ஒரு அச்சீவ் பண்ண ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மில்கி மிஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. எந்த ப்ராடக்ட்லையும் நாங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் உங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எவ்ரி திங் வந்து ரொம்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பன்னீர், கர்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ எங்களோட மில்க் யூஸ் பண்ணி 15-20 லட்சம் லிட்டர் மில்க் டெய்லி வருது, ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வருது. அதை யூஸ் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இல்லாமல் மற்ற 5 ஸ்டேட்ஸ்லேயும் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அது இல்லாமல் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஸ்டேட்ஸில் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் சதீஷ் சொன்ன மாதிரி வந்து எங்களோட நல்ல ஒரு அருமையான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. மற்ற மார்க்கெட்டில் இருந்து பாம்பே ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், கன்சூமர்ஸ் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி குட் ப்ராடக்ட்டு. அதில் வந்து மில்கி மிஸ்ட் வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் வந்து அச்சீவ் ஆகிருக்குது இன்றைக்கி. அதை சொல்கிறதுக்கு ரொம்ப நம்ம பெருமைப்படுறோம்.